வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பேனடா. ஆளெல்லாம் அனுப்புற, கொடி பறக்குதா? யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சிறிய வயது முதல் இந்திய தேசிய காங்கிரஸிலே மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டத்திலே இருக்கின்ற அனைவரையும் தேசிய இயக்கத்திலிருந்து நான் இந்த பகுதியிலே அனைவருக்கும் பல்வேறு நன்மைகளை செய்து அதன் மூலியமாக நான் கடந்த 2016ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அன்றைக்கு நான் இருந்திருக்கின்ற காங்கிரசிலிருந்து 15,000 பேரை அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களிடத்திலே காங்கிரஸ்காரர்களை நான் இணைப்புலாலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். பட்டி தட்டி எல்லாம் இருக்கின்ற மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் கூட உட்கட்சியிலே சிலருடைய சூழ்ச்சியிலே நான் வீழ்ந்தேன். யதார்த்த நிலை அதை நன்கு இந்த தொகுதியினுடைய மக்கள் அறிவார்கள். ஆகவே அந்த சூழ்ச்சியிலே 2021 நான் ஒரு 1200-1250 வாக்குகள் இருந்தால் நான் வெற்றி அடைந்திருப்பேன். 1,02,775 வாக்கள் வாங்கி சிறிய வாக்களை வெற்றி பெற வேண்டியவன் நான் சூழ்ச்சியிலே அன்றைக்கு விழுந்தேன். சட்டமன்றத்திலே அதிமுக ஜெயித்திருந்த எம்எல்ஏ விட நான் இந்த மக்களுக்காக என்னால் என்ற அளவுக்கு பணியாற்றி இருக்கின்றேன். அந்த பணியாற்றதை இந்த மக்கள்கள்லாம் எதிர்பார்த்தார்கள். 2021 மிஸ் ஆச்சு, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது, வெற்றி பெறுவார் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு டி.ஆர். சண்முகம் என்கின்ற என்னை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. அந்த இடத்திலே 26வது சட்டமன்ற தேர்தலிலே நான் வரவில்லை என்று தெரிந்து இந்த பகுதி மக்கள் எல்லாம் மிகவும் வேதனையும் கவலையும் அடைந்தார்கள். ஏதாவது ஒரு வகையிலே தலைவரிடத்திலே சொல்லி வர வேண்டும் என்று பல்வேறு நாட்கள் என்னுடைய வீட்டிலே 5 நாள் 6 நாள் தலைவருடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று நீங்க நடக நாங்கெல்லாம் அறிவாலயம் போறோம்னு சொன்னாங்க. இல்ல போய் ரோட்ல மறியல் பண்றேன்னு சொன்னாங்க. பல்வேறு மனசுல ஒருத்தருக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றியது. அதையெல்லாம் நான் தலைமைக்கு களங்கம் கற்பிக்க கூடாது, களங்கமாக நான் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாதுன்னு என்னுடைய வீட்டிலேயே அமர்ந்து சமாதானப்படுத்தி இந்த தாய்மார்களை எல்லாம், ஏனென்றால் என் மீது பாசத்தை வைத்து 2026 இந்த பகுதி மக்களுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினரானால் இந்த ஏழை மக்களுக்கு பல்வேறு பிரச்சனையை தீர்த்திருப்பேன். அந்த வாழ்நாள் உழைப்பிலே எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்படி ஒரு அறிவிப்பு வந்ததுதான் இந்த மக்களுக்கு, எனக்கும் உட்பட அந்த வேதனை இருந்தது. யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, உழைக்கிறவர்களை மக்களுக்கு யாரெல்லாம் பிடித்தவராக இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவை இனிமேலாவது அரசியல் கட்சிக்கு ஒரு பாடமாக புகட்டுவார்கள். இந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. அம்மா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன காரணத்துக்காக எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க? என்ன ரீசன்? வணக்கம். மேட்டுப்பாளையம் தொகுதியில நாங்க எதிர்பார்த்த வேட்பாளரை கட்சி நியமிக்கவில்லை. அதனால அண்ணன் டி.ஆர்.எஸ். அவர்களை நாங்க மக்களாகிய அனைவரும் சேர்ந்து சுயாட்சியா நிக்க நாங்க எல்லாம் வேண்டுகோள் கொடுத்தோம். எங்க கோரிக்கையை அண்ணன் டி.ஆர்.எஸ். ஏற்றுக்கிட்டு எங்களுக்காக சேவை செய்ய சுயாட்சியா நிக்க அண்ணனும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம தேக்கம்பட்டி பஞ்சாயத்து ராமேகவுண்டபுதூர் எக்ஸ் வார்டு உறுப்பினர். இப்போ அண்ணன் கூட ஒரு 16 வருஷமா அவர் கூடயே இருக்கிறாங்க. நாங்க காங்கிரஸ் பேர்ல இருந்து இருக்கிறோம். இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில 17 பஞ்சாயத்து இருக்குதுங்க. 17 பஞ்சாயத்து, 3 மாநகராட்சி, பேரூராட்சி எல்லாம் இருக்குது. இதுல எல்லாருக்குமே ஒரு விருப்பம் என்னன்னா, இப்ப நம்ம கட்சி சார்ந்து வந்த கூட்டம் இல்லை, அன்பு பாச பிணைப்புல வந்த கூட்டம் இது. அண்ணனை எங்க பார்த்தாலும் பிடிக்கும், எந்த டைம்ல கூப்பிட்டாலும் அவர் வருவார். 24 மணி நேரம் நீங்க போன் பண்ணாலும் வருவாரு. அசராத உழைப்பாளி. இப்ப மேட்டுப்பாளையமே இப்ப அண்ணனுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில மேட்டுப்பாளையத்துல கொடுத்திருந்தா மாபெரும் வெற்றி. தமிழ்நாட்டிலே 234
மிகப்பெரிய வெற்றி டிஆர்எஸ் தான் வெற்றிருப்பாரு. இளைஞர்கள் எல்லாம் நீங்க வந்திருக்கீங்க, என்ன ரீசன்னால இங்க இளைஞர் நீங்க வந்திருக்கீங்க? ஆனா அண்ணன் வந்து காங்கிரஸோட மூத்த உறுப்பினரா இருந்திருக்காரு. அண்ணனுக்கு நடந்த இதுக்காக அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்காக நாங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து சப்போர்ட்டுக்காக வந்திருக்கோம். அண்ணா சுயேட்சையா நிக்கிறனால அவருக்கு சப்போர்ட்டுக்காக வந்திருக்கோம். எங்களோட ஆதரவு எப்பவுமே அண்ணன் டிஆர்எஸ்க்கு மட்டும்தான். உங்களோட ஆதரவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க சமூகம் முதற்கொண்டு எல்லாமே அண்ணனுக்காக தாங்க. அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நாங்க கண்டிப்பா வந்து நிற்போம். அசோகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, மக்களால் அவ்வளோ ஆதரவு பெற்றிருக்க டிஆர்எஸ் ஐயா தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்ட தருணம் இருக்கு இல்லையா? அப்போ நிறைய மக்கள் உங்களுக்காக ஆதரவு தெரிவிச்சாங்க. சோ அப்போ நீங்க கண் கலந்த தருணங்களும் நிறையவே இருக்கு. சோ அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்க முடியுமா? புரிய ராஜா, நான் வந்து அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு அதாவது ரொம்ப குறைந்த வாக்கில் தான் நான் வித்தியாசமா தோல்வி அடைந்தேன். ஏனென்று கேட்டால் நான் இந்த தொகுதியிலே வந்து வெற்றி பெறுவேன் என்று மக்கள் எல்லாம் வந்து வாக்களித்தார்கள். எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. அதாவது உட்கட்சியிலேயே ஒரு சில சூழ்ச்சிக்காலனால்தான் பொதுமக்கள் எல்லாம் வாக்களிச்சாங்க. உட்கட்சியிலேயே வந்து சிலருடைய சூழ்ச்சியிலே நான் வந்து தோல்வியுற்றதை இந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும். நான் தோல்வியடைந்திருந்தாலும் கூட 2021 தொடர்ந்து வெற்றி அடைய வேண்டும், 2026 வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் கடினமா இந்த மக்களுக்காக இந்த தொகுதியில நிறைய உழைச்சிருக்கேன். ஆமாங்க, அந்த 5 ஆண்டு காலம் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரை விட நான் தான் இந்த மக்களுடைய தேவை உணர்ந்து தலைவர் கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டத்தை கடைகோடி தொண்டனுக்கும் சென்றடைவதற்கு பணியாற்றினேன். எனக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கின்ற லட்சக்கணக்கான மேட்டுப்பாளையம் தொகுதி இருக்கின்ற அத்தனை கட்சிக்காரர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏமாற்றம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் வந்து என்னிடத்திலே கண்ணீர் சிந்துகின்ற போது, ஏன் நான் வந்து தாயுள்ளம் படைத்தவன், தாய்மார்கள்லாம் கதறி அழகு பண்ணுகின்ற போது என்னாலும் வந்து அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னதான் இயக்கத்தின் மேல் எனக்கு பற்றிருந்தாலும் கூட, நான் வந்து உழைத்திருந்தாலும் கூட, நான் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கவில்லை என்று நான் கதறி அழுகவில்லை. என்னிடத்திலே இந்த தொகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் என் மேல பாசம் வச்சிருக்காங்களேன்னு பார்க்கும்போது, நான் வந்து அந்த இடத்திலே தான் அந்த தாய் உள்ளத்தோடு தாய் பாசத்தோடு நான் கண்ணீர் சிந்தினேன். ஐயா, நீங்க மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று வந்தா மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணலான் இருக்கீங்க ஐயா? ஆமா தங்கம், இந்த பகுதியிலே இனி வந்து நிறைய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே இந்த மக்களுக்கான தேவை கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில 2 முறை 3 முறை 4 முறை வந்து இருந்தவர்கள்லாம் வந்து இந்த மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யவில்லை. பசுமையாக இருக்க அத்திக்கடவு அவனாசி குடிநீர் திட்டத்தை நமது மேட்டுப்பாளையத்தில் அமைக்க அயராது பணியாற்றுவேன். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், இளைஞர்கள் படித்தவர்கள் இங்கே நிறைய வந்து வேலைவாய்ப்பு தேடி பல்வேறு ஊர்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதுல குறிப்பாக திருப்பூர் போறாங்க, கோயம்புத்தூர் போறாங்க, சென்னை போறாங்க. இதை தொழிற்பேட்டையாக இங்கே வந்து ஒரு ஐடி பார்க் அமைக்க நான் பணியாற்றுவேன். இந்த மக்கள் என்னை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக வெற்றி பெற செய்வார்கள். அதாவது தலைமை கைவிட்டாலும் இந்த மக்கள் கைவிட மாட்டார்கள். அந்த பாசத்தை நான் அறிந்தேன். என் மீது இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களை எல்லாம் பார்க்கின்ற போது, நான் எம்எல்ஏவாக ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்றாலும் இந்த மக்கள் என் மீது பாசம் வைத்ததுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்வேன். டிஆர்எஸ் ஐயா, உங்களோட இப்போ கரண்ட் கல நிலவரம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் அங்க இருந்தா கூட இவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப கூட நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க வந்த நேரத்துல இருந்து எவ்வளவு கூட்டம் வந்து, நானா கலைத்த கூட்டம் அல்ல, அவங்களாக பாசத்தால இந்த டிஆர்எஸ் ஐயா வரணும்னு சொல்லி எல்லா ஊர்ல இருந்து எல்லாருமே வந்துருக்கிறது பார்ப்பீங்க. ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதிக ஓட்டுல ஜெயிப்பேன். சூப்பர் ஐயா, உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட எதிர்கால வெற்றி பல வெற்றிகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ரஜா. நன்றி. ஆமாங்க, உங்களுடைய வாழ்த்து என்னோட இருக்கட்டும்.